पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटत्वरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। அன்பர்களே, நாம் இப்பொழுது திருவேங்கடமுடியானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 688வது திருநாமம் பார்க்க போகிறோம். இது குணகண்யாய நமஹ என்ற நாமாவளி. குணகண்யன் என்று திருநாமம். குணம்னா நல்ல குணம். இவனுடைய நல்ல குணங்களா வைத்து இவனை எண்ணியே பார்ப்பார். இந்த குணம் இருக்கு, இந்த குணம் இருக்கு, இந்த குணம் இருக்கு. குணத்தை இட்டு எப்பொழுதும் சிந்திக்கப்படக்கூடியவன், கணக்கிடப்படக்கூடியவன். ஆனால் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு அறிவு சொல்லியிருக்கேன். குணம் என்று சொன்னால் திருமாலை பொறுத்த மட்டும் நல்ல குணங்கள். நல்ல குணங்கள் என்று சொன்னாலும் கூட குணம் என்கிற வார்த்தை அந்த நல்ல குணங்களிலே தலை சிறந்த குணத்தை சொல்லும். அது என்னன்னா நீர்மை. நீர்மை என்றால் என்ன? ரொம்ப உயர்ந்தவர் ரொம்ப தாழ்ந்தவரோட புறையற பரிமாறும். தான் உயர்ந்தவன் என்ற எண்ணமே இல்லாமல். அது ரொம்ப கஷ்டம். கீழே சாதாரண ஆளோட பேச போகிறோம், நான் அவர்கள் மாதிரியே இருக்கேன், ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். அதில் திடீர்னு இவருடைய ஈகோ வந்துடும், நான் பெரிய ஆளுங்கிறது. அந்த காலத்தில் நான் ஒரு கதை சொல்கிறது உண்டு. ஒரு மந்திரி இருந்தார், போக்குவரத்து அமைச்சர். அவருக்கு என்ன பேர் வைக்கலாம்? போக்குவரத்து அமைச்சர் பொன்னுசாமின்னு வச்சுக்கோ. யாரும் பொன்னுசாமின்னு அமைச்சர் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த போக்குவரத்து துறை அமைச்சர் பொன்னுசாமி அவர்கிட்ட சொன்னாங்க, ஐயா உங்கள் பஸ்ஸு ஓடுது, அதில் கண்டக்டர்கள் அப்படியே கடுகு சொற்கள் பேசுகிறாங்க, நீங்கள் அதை பார்த்து ஆராய்ஞ்சு திருத்தணும். அப்படியா பேசுகிறாங்க? நான் பார்க்குறேன். மாறுவேஷத்தில் போயின்னு மாறுவேஷம் கொண்டு வந்தார். ஒரு முண்டாசை கட்டிட்டு ஒரு வேஷ்டியை காலுக்கு மேலே கழுக்காலை வச்சுட்டு ஒரு மஞ்சா பையை தூக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பினார். காலங்காலத்தில் பஸ்ஸில் ஏறிட்டார். ஒரு டவுன் பஸ். அது பஸ்ஸில் 2 பேர் தான் இருக்காங்க. அப்போ நடத்துனர் வந்தார். யோ எங்கேயா போகிற அப்படின்னார். கோபம் வந்துடுத்து அமைச்சர். அவரை யோன்னு கூப்பிடலாமா? வந்தவனுக்கு இவர் தான் அமைச்சர்னே தெரியாது. இவர் தான் மாறு வேஷம் போட்டு முண்டாசை கட்டி மஞ்சா பையை வச்சுன்னு உட்காந்துருக்காரு. யோ எங்கே போகிற, டிக்கெட் எடுத்துலாம் அப்படின்னா. அப்போ தான் இவருக்கு ஒன்று தெரிஞ்சு, பஸ்ஸில் போனால் டிக்கெட் எடுக்கணும். அதெல்லாம் மந்திரிக்கு வழக்கமே கிடையாது. அதனால் மந்திரி, இருப்பா டிக்கெட்டா ஐயா அப்படி, எடியா டிக்கெட்டு, ஏயா அப்படி காலங்காலத்தில் வந்து பிராணனை வாங்குற அப்படின்னு உடனே மெட்ராஸ் பாஷையில் மந்திரிக்கு சரமாரியாக சகசரநாமம் பாட ஆரம்பிச்சிட்டார் நடத்துனர். பார்த்து பேசியா,
நான் யார் தெரியுமா? நான் தான் போக்குவரத்து அமைச்சர். கொஞ்சம் நஞ்சம் மரியாதையும் போயிடுது. இது லூஸ் போல் இருக்கு. அண்ணன் போக்குவரத்து அமைச்சர் வந்திருக்காராம் அப்படின்னு டிரைவர்கிட்ட சொன்னான். என்ன பண்ணலான்னு கேட்டான் டிரைவர். போலீஸ் ஸ்டேஷன் விடையா வண்டியை, இதை யாரையும் எடுத்துட்டு போகிறது. சரி, பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு திருப்பி விட்டான். இறங்குன்னா, இறங்குங்கிற, நான் கனம் அமைச்சர். ஐயா இறங்கியா பைத்தியம், போலீஸில் ஒப்படைச்சுட்டு வேலையை பார்க்கணும் அப்படின்னா கிட்ட எடுத்துகிட்டு வந்தான். போலீஸ் இன்ஸ்பெக்டர் முன்னாடி உட்காந்து வச்சுட்டான். அவன் லட்டியை தூக்கிட்டு, ஏன் எத்தனை பேர் கிளம்பிட்டீங்க இப்படி, போலீஸில் அமைச்சர் நான் தான் போக்குவரத்து சொல்லிட்டு அடிக்க போயிட்டான் போலீஸ்கார். அவனுக்கு இருக்க ஆத்திரம். அமைச்சர் சொல்லையோ, நான் தான் ஏன் போலீஸ் அமைச்சர், அதுக்கான ஐடென்டிட்டி ஒன்றும் கிடையாது. என் பிஏ வைக்கல சொல்லுவான். என் பிஏ நம்பர் என்ன, பிஏ நம்பர் அதுவும் மறந்து போச்சு. சரி, அது ஒரு வேலை பிஏ தான் சொல்லணும். அப்போ அவனே பார்த்தா இன்ஸ்பெக்டர் பைத்தியமாக கழுத்திருக்குது. அதெல்லாம் அமைச்சருக்கு தெரிவிப்போன்னு டிரான்ஸ்போர்ட் அமைச்சர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பிஏ கிட்ட சொன்னான். ஒரு ஆள் வந்திருக்கான் இங்கே, நான் தான் போக்குவரத்து அமைச்சிருக்காரான், என்னென்ன பண்ணுறதுன்னா. ஐயோ, அவர் தாங்க மார்வேடத்தில் வந்திருக்காருன்னா ஓடி வந்தான், விடுவிச்சான். அப்போ அவன் சொன்னான், எல்லாம் நல்லா பண்ணீங்க, அந்த டிரைவர் வந்து கண்டக்டர் உங்களை யோன்னு கூப்பிட்டு கோச்சிக்கலாமா, நீங்கள் தான் மார்வேடத்தில் இருக்கீங்களே அப்படின்னா. ஓஹோ, நீர்மை இல்லை நமக்கு. நாம் நம்முடைய மேன்மை ஈகோ ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டோம். வேஷம் போட்டாலும் அது வெளில காட்டி கொடுத்துரும். ஆனால் எம்பெருமான் அப்படி இல்லை. தன் தொண்டர்களுக்கு தொண்டு செய்யும் பொழுது தான் பெரியவங்கிறதையே நினைக்க மாட்டான். அவ்வளோ நீர்மை. எப்படி அந்த நீர்மையை பார்க்கலான்னா, அந்த காலத்தில் நடாதுரும்பாள் என்கிற ஆச்சாரியன், எங்கள் குல முன்னோர், கிபி 1175 அவதரித்து 1275 வரைக்கும் 110 ஆண்டுகள் இருந்தார். அவர் ரொம்ப பகவத் பக்தி மிகுந்தவர். ராமானுஜனுடைய தங்கையினுடைய மகனுடைய பேரன். அவருடைய சொற்பொழிவு கேட்டு நிறைய பேர் அவற்றை சீடர்கள் இருக்கா. அவருடைய பெருங்குழாமாக அவர் திருமலை யாத்திரை வந்தார் காஞ்சிபுரத்துலேருந்து. அவெல்லாம் வெள்ளை சாப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் கூடவே அரிசி, பருப்பு, சுள்ளி, அடுப்பு, அதுக்கப்புறம் பாத்திரங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு கட்ட வண்டி வருது. அந்த வண்டி பின்வர இவர் வராரு. ஆனால் மலையடிவாரத்தில் வந்த பொழுதோ இவர்கள் சமைக்கிறதுக்கு இன்னொரு கூட்டம் வந்தது. இவர்கள் மலையடிவாரத்திலேருந்து திரும்பி போகிறதுக்கு வச்சுருக்காங்க ரேஷன். அப்போ சாப்பிட்டுட்டு மலை ஏற போகிறாங்க. அப்போ இன்னொரு குடும்பம் வந்தது. இன்னொரு குரூப், சார் நாங்கள்லாம் சாப்பிடவே இல்லை, 2 நாளாக எங்கிட்ட ரேஷன் தீர்ந்து போயிடுது. சரி, அவங்களுக்கு சாப்பாடு போட்டுருன்ட்டார். நடாதுரும்பாளுங்கிற வரத குரு அவளுக்கு சாப்பாடை போட்டா. இப்போ இனிமேல் வடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அரிசி கிடையாது. இவர்கள் மலை ஏறுகிறாள். இவர் ஒன்றும் சாப்பிடலை. மலை ஏறுறாங்க, வெயில் தாங்கலை, பசி ஆயிடுத்து. மெல்ல மெல்ல 7:30 கிளம்பினவங்க 8 ஆயிடுத்து, 9 ஆயிடுத்து, ஏறுறாங்க, சிரமப்படுறாங்க. கோவிந்தா அப்படின்னாலும் வயிறு ஒத்துழைக்க மாட்டேங்கிறது. அந்த மாதிரி சமயத்தில் திடீர்னு ஒரு ஆள் வந்தான், நல்ல இளம் பிரம்மச்சாரி. அவன் ஒரு பெரிய வெள்ளி கங்காளத்தை துணி போட்டு முடி கட்டி எடுத்துகிட்டு வரான். ஒரே ஆள் ஒரு வெள்ளி கங்காளத்தை இப்படி தூக்குறான்னு தெரியல. அதில் வேறு லோடு ஏதோ இருக்கிறதுனால முடியை தூட்டி கட்டி வச்சிருக்கான், துண்டு போட்டு. இங்கே யாரு நடாதுரும்பாள் கோட்டி, இங்கே யார் வரதகுரு கோட்டின்னு கேட்குறான். நாங்கள் தான் அப்படின்னு வா சொன்னான். உட்காருங்க அப்படின்னா. படி பக்கத்தில் ஒரு சின்ன சொனை, இது நீர்வீழ்ச்சி கோட்டுறது, அது பக்கத்தில் உட்காருங்கன்னு உட்காத்தி வச்சான். நீங்கள்லாம் வரீங்கன்னு தெரிஞ்சு உங்களுக்கு பிரசாதம் அனுப்பிச்சிருக்காரு அனந்த ஆழ்வான். அது என்ன பிரசாதம்? தத்தியன பிரசாதம். காத்தால திருப்பாவை சாத்துப்பற, அது வெண்ணெய் போட்டு அற்புதமான தத்தியன்னும். அது நீங்கள்லாம் சாப்பிட்டு மேலே ஏறலாம், பசியாக இருப்பீங்கன்னு சொல்லி உங்களுக்கு உபச்சாரம் பண்ண அனுப்பிச்சிருக்காரு. ஒரு முறை யோசிச்சார், நான் வரேன்னு யாருக்குமே தகவல் கொடுக்கல. இந்த அனந்தாழ்வானுக்கு தகவல் கொடுக்கல. இந்த பிள்ளையாண்ணா அப்படி சொல்கிறான்னுட்டு, சரிப்பா எல்லாரும் நீர்வீழ்ச்சியில் கையெழுமிக்கவங்க, இந்தாங்க ஆளுக்கு இலையை சாப்பிட்றதுக்கு இலையை கொடுத்துட்டான். இவர் பார்த்தார், இவன்கிட்ட வாங்குறோம் பார்த்தா ஆள் பார்த்தா நல்லா இருக்கான், ஸ்மார்ட்டாக இருக்கான். ஆனால் ஏதோ ஒன்று அவருக்கு இந்த ஆள் நிஜமோ இல்லையா போலியான்னு சந்தேகம் மாதிரி வந்துடுத்து. அதனால் அவனை கேட்டார், அனந்தாழ்வானுடைய சிஷ்யன்கிறியே, அனந்தாழ்வானுடைய தனியன் சொல்லு, அனந்தாழ்வானை பற்றிய தியான ஸ்லோகம் சொல்லுன்னார். ஒரு ஸ்லோகத்தை சொன்னான் அந்த பிள்ளையாண்டான். ஒரு ஸ்லோகம் கேட்ட உடனே 100 ரூபாய் எடுத்தவருக்கு. போன உடனே
தத்திதனம் கொடுத்தா எல்லாம் சாப்பிட்டாங்க. காலியாயிடுத்து வெள்ளி கங்காளம். அது அருவியில் அலம்பினான் அந்த பையன். கூட்டான் ஒரு சிஷ்யர் ஒருத்தரை, இது கங்காளத்தையும் எடுத்துகிட்டு போங்க நீங்கள், எனக்கு கீழ் திருப்பதியில் கொஞ்சம் வேலை இருக்குது போயிட்டு அப்படியே இறங்கி போயிட்டான். அந்த கங்காளத்தை எடுத்துகிட்டு மேலே கோவிந்த நாமஸ்மரணத்தோடு போகிறாங்க. வேறு ரொம்ப எடுத்து உற்சாகமாக போகிறாங்க. உற்சாகமாக போனால் கோவில் வாசலில் ஒரு குரூப் நிற்கிறது. இவங்களை எதிர்கொண்டு நினைக்க அறந்தாழ்வார் நிற்கிறார். இவர் போனால் அறந்தாழ்வார்ட்ட, சுவாமி நான் வரேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதை ஏன் கேட்குறேள்? இனி கார்த்தால திருப்பாவை சாத்து பிராணம் பண்ணி ஒரு வெள்ளி கங்காளம் காணும். ஒரு வெள்ளி கங்காளத்தை எப்படி தேடினு முடியும் அதை எத்தனை பேருக்கு எடுக்க? அப்படி நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம், திண்டாடுறோம், தவிக்கிறோம். அப்போ திருவேங்கடமுடையார் அர்ச்சகர் மூலம் சொன்னான், அது உங்கையும் போகல, பத்திரமா நான் தான் எடுத்துகிட்டு போய் நடாதுரம்மாள் ராமாஜியுடைய மருமகனுடைய பேரன் வந்திருக்காரு, அவருக்கு கொடுத்தேன். அவங்க கொண்டு வந்துடுவாங்க வெள்ளி கங்காளத்தை. தத்தியானம் சாப்பிட்டுட்டு கவலைப்பட வேண்டாம், அவரை நல்லா வரவேறுங்கன்னு சொல்லிட்டு போனான். அதுலேருந்து உங்களுக்காக காத்துட்ருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னார். அவன் ஒரு பிரம்மச்சாரி வந்தான். நான் திருவேங்கடமுடையானாது அவனை கேட்டேன், உங்கள் தனியன் ஒரு தனியன்னு சொன்னான். இது என் தனியனே இல்லையே, அது வேறையாச்சுன்னாரு. அப்போ தான் புரிஞ்சுது, தன்னுடைய அடியவர்கள் கூட்டத்துக்கு பசி இருக்கக்கூடாதுன்னு அவர்களுக்கு தயிர் சாதத்தை எம்பெருமான் தானே தூக்கி கொடுத்து இன்னொருத்தர் அப்பலாம் இல்லையோ, ஓ விஸ்வக்சேரரை போயிட்டு வரோம், அனந்தா போயிட்டு வா, கருடா போயிட்டு வா, ஜெயா போயிட்டு வா, விஜயா போயிட்டு வா, குமுதா போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பலாமோ இல்லையோ. அப்படி செய்யாமல் தானே செய்தான். அப்படி பக்தர்களுக்கு தானே அவர்கள் பசியாற்ற வந்து அவர்களுக்கு புறையற கலந்து பரிமாறி உணரையும் பரிமாறி போனான். ஆகினால அவனுக்குள்ள நீர்மை திருவேங்கடமுடையாருடைய இருமை தனித்தன்மை வாய்ந்தது. அந்த தனித்தன்மை வாய்ந்த நீர்மையை உடையவனாகினால குணகண்யன் என்கிற திருடமாகவும் அவனுக்கு வருகிறது. இதற்கு பின்னணியான ஸ்லோகத்தை கேளுங்க. வரத ஸ்லோகத்தை கேளுங்கள். வரது குணேன சௌசீல்ய முகேன கண்யகா சவெங்கடேசோ குணகண்யாஸ்தே உதாகிருதிர் மாத்ருகுரோஸ்த மார்க்கே தத்யன்னதாயி திருதவர்ணி ரூபகா. வரதகுருவின் வழிநடை பசியை நீக்க மாணி வடிவில் தயிர் சாதம் சுமந்து வந்த சுந்தர தோழன் நீர்மை முதலிய பண்பால் நினைக்க நிற்கும் குணகண்ய பேரோனே. எங்கேருடன் கலந்து ஜெபியுங்கள். குணகண்யாய நமகா, நமோ வெங்கடேசாய, வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.